அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு சமூகம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரெஃப்ரிஜரேட்டர் எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? அது வந்து அடுத்தடுத்த நேரத்துக்கு சாப்பாடை வந்து எனக்கு வேலையை சேவ் பண்ணி கொடுக்குது. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. சிறப்பு சார். நான் வந்து வாஷிங் மிஷின் 51 வயசு ஆகுது. இப்ப 45 வயசு வரைக்கும் நான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணேன். இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. ஆனா எனக்கு அந்த 45 வயசுக்கு அப்புறம் என்னோட ஒர்க் பிரஷர் காரணமாக துணிகளை துவைக்கணும் தினம்ன்றப்ப அப்பதான் அந்த இயந்திரத்தை முதல்ல நக்கல்யா அவனுக்கு. நான் ஏர் கூலர் வாங்கினேன் சார், ஏசி ஏர் கண்டிஷனர். ஏன்னா அவங்களுக்கு ஏசியே பிடிக்காது, அவங்க வில்லேஜ்ல இருந்தவங்க. பட் எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால என்னோட ஓன் சேலரியில நான் ஏசி வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மண்டல கிடக்கு மண்டல ஏத்த நினைக்காத 2 வீலர் வாங்கிக்கிட்டேன். ஓகே, முதல் முறையா வீட்ல வாங்கி ஏசி, அது உங்க காசுல சம்பாரிச்சு வாங்கி ஏசி மாட்டினப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயுமே வந்து ஏசி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அவங்க ரிலாக்ஸ் பண்றப்பதான் உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அவர் டெய்லி எடுத்து ஓட்டும் போதெல்லாம் எனக்கு நான் வாங்கி கொடுத்த பைக் தானே அப்படின்ற மாதிரி எனக்கு பெருமைப்பட்டுப்பேன் நானே அதை பார்த்து. ஓகே, எனக்கு ரொம்ப நாள் அது ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை, ஆனா வாங்க முடியல. சூழல் மண்டல கிடக்கு மண்டல ஏத்த நினைக்காத. இல்ல, என்ன பொருள் அது? அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும் ரொம்ப ஆசை சார் இப்போ வரைக்கும். ஏன்னா நாங்க 5 பசங்க. நாங்க சோலி முடிச்சு எங்க 5 பேரோடதும் எங்க அப்பாவோடது அவங்க எல்லாமே சேர்த்து அவங்க தான் இப்போ வரைக்கும் துவைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற சொல்லிட்டு ரொம்ப ஆசை இப்போ வரைக்கும். ஆனா வாங்க முடியல. இந்த பைக் வாங்குனதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிருக்கலாமே. அது எப்படி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது ஒய்ஃபிட்ட போய் எங்க அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, நமக்கு வாங்கி தருவாங்க. ஓ நீ அப்படி வரியா? ஆக்சுவலி தெரியாது அவங்க அம்மா 5 பேர் துணி துவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? கண்டிப்பா அத்தைக்காக ஒரு வாஷிங் மிஷின் சீக்கிரமா வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 29 இயர்ஸ்ல அவருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கவே முடியல அவரால. சரி நம்ம கண்டிப்பா அதை வாங்கி, எனக்கும் நிறைய ஆசைங்க இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப முக்கியம் அவரோட. அத நினைச்சேன் சிரிச்சேன். வீட்டில் வந்து இன்னுமே கவர்மெண்ட்ல கொடுத்த டிவி தான் ஓடிட்டு இருக்கு. எங்க அப்பா அம்மா வந்து அப்பா நிறைய டிவி பார்ப்பாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து எங்க வீட்டில் ஒரு உனக்கு என்ன வேணும்? சிடி மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் ஆனா அதுவும் என்னால பண்ண முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்கெல்லாம் தள்ளி வச்சு அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஓ குட். ஓகே, வளையல் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. வளையல் வரைக்கும் என்னால் வாங்கி கொடுக்க முடியல. இப்போ 22 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. நான் கூட 100 வருஷம் வாழணும். நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கேன் எப்படியாவது வளையல் வாங்கி கொடுத்துறணும் அப்படின்னு. ஆனால் வளையல் மட்டும் வாங்கி கொடுக்க முடியல என்னால். எப்பெல்லாம் வாங்கிடலாம் நினைக்கிறீங்க மிஸ் ஆகி போகுது. என்னடி இது? எல்லாம் எடுத்துட்டு வர டைம்ல இந்த மாசம் வாங்குவோம் அப்படின்னு நினைப்போம். பார்த்தீங்கன்னா அந்த மாசம் ஏதாவது ஒரு செலவு வந்துடும். குழந்தைங்க ரொம்ப நாள் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் ஆசையா இருக்கு. இப்போ 2500 சேர்த்து வச்சேன். இன்னைக்கு கல்யாணம் நாளாக வாங்கிக்கணும். அந்த 2500 சரியா போச்சு. பொண்ணுக்கு எங்க ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் எடுக்க சரியா போச்சு. அவர் ரொம்ப நாள் கேட்டு இருக்கா சைக்கிள் ஒன்று அதனால வாங்கி கொடுக்க முடியாது. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். அவங்க சொன்னா அதே ஃபோன் தான் சார். என்கிட்ட ஃபோனே இல்லை சார். அவங்களுக்கு ஃபோன் வாங்கியிருக்காங்க. கேட்டால் அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க. இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. அவர் பாக்குறது வந்து சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஒர்க். அங்க வந்து ஃபோன் கம்பெனிக்குள்ளே அலோடு கிடையாது. அவர் 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் மாதிரி இருக்கார் ஒரு கம்பெனில. நான் அதே கம்பெனில ஆஃபீஸ் ஓயாவா இருக்கேன். ஸோ அதனால அவங்க கம்பெனில வந்து ஃபோன் தேவைப்படாது. ஜஸ்ட் அதனால ஒரு 12 ஹவர் டியூட்டி போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் டைம் கரெக்டா இருக்கும். அவர் அதை விட்டுட்டு ஃபோன்ல கேம் விளையாண்டுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு பிடிக்காது அது. அவட்ட ஃபோன் இல்லையா? ஃபோனே இல்ல சார். ஏன் ஃபோன் இல்லையா? மூளை இருக்கா? மூளை இல்ல. இல்ல சார், அவருக்கு ஃபோன் தேவைப்படாது சார். தேவையில்லாம எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் நம்ம ஃபோன் தான் வெளியே வந்து உட்காந்து பார்க்கலாம் சார். ஆனால் அந்த ஃபோனும் தரமாட்டாங்க. ஏதாவது எனக்கு மெயில் வரும். இப்போ உங்களை ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி அடிச்சு உங்களை ரீச் பண்ணுறது? நான் இல்லை அவங்க தான் சார் அடிச்சு என்ன எனக்கு சொல்லுவாங்க சார். அவங்க என்ன எழவி அது? இது என்னமா இது? இப்போ வந்து 1 வருஷமா ஆக போகுது. நானும் இங்கே கூட கேட்டேன். நான் கொஞ்சம் ஃபோன் ஓஎம்எல் வாங்கி கொடு அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஃபோன் வேணும். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க ஃபோன் எடுத்து விளையாடிப்பீங்களா? அதுலேயுமே வந்து மெயில் வரும் ஃபோன் வரும் அப்படின்னு ஃபோன் வாங்கி வச்சிருவாங்க. அப்படின்னா சார்ஜ் இல்லை. இப்போ அவருக்கு அந்த பவரை இனிமே இது இருந்தேன்னு இல்லாமல் இருந்து அவர் இழந்துட்டாரு. ஃபோனை வச்சுக்கிற பவர் போயிருச்சு. இருந்தாலும் செத்த நேரம் புள்ள ஆசைப்படுது. இல்ல சார், பொய் சொல்றேன் சார். நான் தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்து தூங்குனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுல ஒரு கணவர் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த போனை எடுத்து நீங்க எப்ப தூங்குவீங்க? ஒரு 11 o'clock ஆயிரும் சார். 11 மணிக்கு நீங்க தூங்குற பிறகு ஒரு 11:30 மணிக்கு மேல ஒரு போன் எடுக்கலாம். போன் எடுத்து பாப்பார். ஓ, உங்களுக்கு அந்த போன் எடுத்து ஏதாவது அதுல பார்க்கணும் எவ்வளவு ஆசையா இருக்கும்? சார் ஆசையெல்லாம் இருக்கு சார். நடுவுல நான் குமார் அவசரப்பட்டியே இவங்க எந்த ஸ்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றேன் என்ன பாக்குறா அப்படின்னு அது ஒரு கேள்வி வைப்பாங்க சார். இப்ப பிள்ளைங்க கையில போன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு அம்மா ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. அதே டோன்ல இருக்கு நீங்க பேசுறது. அவரே அதே மாதிரி தான் சார். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். எனக்கு அவர் வந்து அவர் போன் போயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து செஞ்சிகளா ஒர்க்ன்றதுக்கு அல்ல அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி எந்திரிக்க மாட்டார். நமக்கு என்டர்டைன்மென்ட் ஒன்னு இருக்குல்ல சார். சும்மா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு 12 மணி நேரம்
ஒர்க்காக இருக்குது சார் அங்கே 12 மணி நேரம் ஃபோன் அலோடு இல்லை பார்த்துட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒன்று பார்க்கலாம் எனக்கு மனசே கேக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கும் அலோடு இல்லை நானும் கெஞ்சி கேட்டாச்சு கேட்காதவெல்லாம் படலை 12 மணி டியூட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு எல்லாரும் வச்சிருக்காங்க கையில் ரைட்டா யாரோ ஒருத்தங்க உங்கள் ஃபோன் நம்பர் என்னடி இது கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப என்ன ஃபோனே இல்லைன்னு சொல்லி சங்கடம் தானே கொஞ்சம். இவர் ஃபோன் யூஸ் பண்றப்ப என்னோட பையனும் இவர் கூட உட்காந்து ஒரு ரம்மி கேம் அடிக்கடி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா கார் வாங்கணும் ஆசை என்கிட்ட ஒரு கார் இருக்குது அதை கொடுத்துட்டு பெரிய கார் எடுக்கணும் நான் சொல்லிட்டே இருக்கேன் அவங்கள்ட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கார் வாங்கணும் ஏங்க சொல்லுங்க வாங்கணும்னு ஆனால் 2 வீலர் தேவையான ஒரே நாள் போய் அவங்க எடுத்து வந்தாங்க 2 வீலர் அவங்களுக்கு அவசியம் இந்த கார் மட்டும் எனக்கு வாங்குறது சப்போர்ட் பண்ணவே இல்லை 2 வீலர் சிரிக்கிறானி வந்து நான் ஆசைப்பட்டு எடுக்கல சார் அவங்க வண்டியை தான் பழைய வண்டி அவங்க அப்பா வண்டி அந்த வண்டியை தான் ஓட்டிட்டு இருந்தேன் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் ஒரு சின்ன ஏதோ வாக்குவாதத்துல எங்க அப்பா வண்டி என்னமோ தொடாத அப்படின்ட்டாங்க நான் போற ஃபீல்டு வந்து நான் ஒரு அத நினைச்சேன் சிரிச்சேன் பிரைவேட் கம்பெனியில் வந்து ஏபிஎம்மாக இருக்கேன் ஃபுல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் ஸோ வண்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் வந்து நான் வந்து பஸ்ஸில் போனேன் என்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரிட்டர்ன் வரும்போது வண்டியோட வந்தேன் சார் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா ஒரு ரிட்டர்ன் வரல வண்டி வாங்கிட்டு ஆமாம் சார் அது ஏதோ ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஏன்னா தன்மானத்துக்கு வந்து நேர்ந்த ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு என்ன ஜோக் காட்டுறீங்களா என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்காமல் இருந்திருந்தா அது எவ்வளோ மன உளைச்சலாக இருந்திருக்கும். நான் சம்பாதிக்காமல் இருந்திருந்தா அந்த வார்த்தை சொல்லவே மாட்டாங்க சார் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்கல சார். இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா போயிட்டு வருவாங்க சார் அவங்க வரப்ப நான் வெளில போயிடுவேன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வெளில போயிடுவேன் அதையும் பேசிக்கிற டைம் இருக்காது அதனால அவங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சும்மா இது எல்லாம் அவங்களோட தேவை அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு நான் விட்டுருவேன் சார் என் தேவை வந்து சம்பாதிக்கிற பணம் வரதுனால பூர்த்தி ஆயிடுமா ஒரு ட்ரெஸ் எந்த பயனும் இல்ல அவங்களா வாங்கிட்டா சம்பாதிக்கிறதுனால வாங்கிக்கிறியான்னு கேட்குறீங்க. ஏன் வாங்கி கொடுக்கலன்னு கேட்டால் அதான் நீ சம்பாதிக்கிறியா அப்புறம் நான் வேற வாங்கி என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன் மகராசி நல்லா இருக்கணும் சார் அப்போ வந்து எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சி பாப்பா பிறந்த நாள் இல்லை என் கல்யாண நாள் கூட்டா உடனே வந்துடுவாங்க. இப்போ என் தொழில் நட்டமாயி இப்போ பிரைவேட்டில் இப்போ நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. ஒரு தடவை நான் கோயம்பேட்டிலேருந்து இவங்க சேலத்துக்கு வேண்டி நான் ஒரு தடவை பஸ்ஸில் போனேன். அப்புறம் இவன் தம்பி ஏறாரு நீ பார்த்துட்டு பேசவே இல்லை சார் அப்படி இல்லை சார் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வந்தப்ப அவன் தான் சார் வந்துட்டு எனக்கு இந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணதே அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் இவரை பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? தொழில் சார் மல்லிகை கடை நல்ல சமையல் we are making history சார் நல்ல சம்பாத்தியம். ஆமாம் சார் ஓகே அப்போ மரியாதை இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா? அவரே மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ ஏன் பயப்பிடிச்சிட்டான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஒரு கம்மியாக சம்பாதிக்காரு அப்படின்னு கூட உனக்கு ஃபீலிங்காக இருந்திருக்கலாம். இல்லை எனக்கு என்ன புரியலன்னா இப்போ இதை நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட சொன்னீங்களா? 7 மணி நேரம் கூட வந்தா ஒரு வார்த்தை கூட கிட்ட பேசல தெரியும் சார் சொல்லி எனக்குன்னே வருவீங்களாடா வந்தோடனே சொல்லிட்டேன் சார். சரி உங்கள் மச்சானை கூப்பிட்டு ஏன்டா பேசுறேன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்கல சார். ஏன் எனக்கு அவ்வளவுதான் லிமிட் சார் இப்போ கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குது சார் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருந்தால் அவனுக்கு கேட்கலாம் இப்போ கேட்க முடியும் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா இல்லை. இது எனக்கு நான் கடன் கேட்கறத பத்தி பேசலாமா? ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் இல்லாம இருக்கிறது என்ன? எப்படி பார்த்தாலும் உங்க தம்பி இவர் உங்க கணவர் பார்த்த இடத்துல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கூட ஏன்பா கேட்கலன்னு கேட்க வேண்டியது ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி. பயப்பிடிச்சிட்டான் சார் அவர் எனக்கு போட்ட நகை எல்லாமே அடகு வச்சுட்டாரு சார் ஒன்று கூட திருப்பி தரல சார் அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ன வரைக்கும் அவங்க ஏன் இப்படி பண்ணீங்க அவருக்கு கொடுத்தாச்சு அவர் என்னமோ செஞ்சுட்டாரு அப்படின்னு தானே சார் இருக்காங்க. என் பாப்பா பிறந்தப்ப நகை செஞ்சு கொடுத்தாங்க ஒரு 1 hour கூட போடல சார் கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சாரு அது அப்படியே திருப்ப முடியாம அப்படியே போயிடுச்சு சார். இல்லை சார் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தொழில் நான் முட்டை கடை வச்சிருந்தேன் தொழில் நட்டமாயிட்டு சரி சம்பாதிக்கிறதுக்காண்டி அவங்களை அனுப்புனேன் வேலைக்கு. ஐ டோன்ட் கேர் இப்போ அந்த வேலை போதனால நம்மளுக்கு மரியாதை ரொம்ப இதாயிட்டு சார். இப்போ இது ரிவர்ஸ்ல வச்சுப்போம். உங்க தம்பி தொழில நடிச்சு போறாரு. இப்போ அதே சேலம் பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு இவர் அவரை கடந்து போறாரு முகம் காட்டாம போறாரு. இப்ப என் தம்பி தாப்புல உட்கார்ந்தானே ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கியாடான்னு ஏன் நீங்க கேட்கலன்னு உங்க கணவரை கேப்பீங்க மாட்டீங்களா? கேப்ப சார் கண்டிப்பா கேப்ப சார். என்னமா அப்புறம் அவரை கேட்பீங்க அப்ப இவர் மட்டும் யாரு? சிரிக்கிறானி நான் ஒண்ணு நேராவே கேக்குறேன். உங்கள் கணவரின் மரியாதை உங்கள் மரியாதையா உங்கள் தம்பியின் மரியாதை உங்கள் மரியாதை? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட மரியாதை தான் சார் மரியாதை. அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னொரு சார் ஃபோனில் பேசுவாங்க சார் நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் பேசிட்டு இருக்கிறார் சார். அவங்க வீட்டில் இருந்து யாருமே அவங்க தப்பு சார் கடை எடுத்து நான் எதை கூட்டாலும் சரி சார் உடனே ஓடி வந்துருவாங்க வாடகை மாப்பிள்ளை அப்படின்னு உடனே வந்துடுவாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஃபங்க்ஷன் இது கட்டணும்டா இது பண்ணணும்னு சொன்னால் உடனே செஞ்சிருவான். இப்போ வாடா ஒரு வார்த்தை வீட்டுக்கு வந்து சும்மா வந்துட்டு போடான்னு சொன்னா வரல சார் 6 வருஷம் சார் இது வரைக்கும் வந்தது கிடையாது யாருமே வந்தது கிடையாது. ஒரு வார்த்தை கூட ஃபோனில் பேசுவாங்க இவங்க 2 வீட்டில் ஃபேமிலி எல்லாம் பேசுவாங்க ஒரு வார்த்தை மாப்பிள்ளை எப்படி இருக்க தம்பி எப்படி இருக்க
அவன் போய் அவங்க ஆச்சு கேட்டது கிடையாது, பேசணும் கிடையாது. நீங்களா இவர் இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சிகிச்சைக்கிட்டு இங்க இருக்காரு. ரொம்ப எதுவுமே கலந்துக்க முடியல சார். அவங்க வீட்டில் எதுவும் கூட மாட்டாங்க. அவங்க தங்கச்சி கல்யாணத்து கூட சரியாக முறை எதுவுமே பண்ணல. ஒரு பத்திரிக்கைக்கு இல்லை போன சொன்னாங்க உங்கள் அம்மா கல்யாணம் வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்தாங்க அவ்வளோ முடிச்சிட்டாங்க, போகவே இல்லை சார். இப்ப பழைய மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருன்னா வந்துருவாங்களே வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க. நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு உங்க ஆச்சி உங்க சொந்தக்காரங்க உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது வராங்கன்னு சொல்றீங்களா? அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு நல்லா திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? அவருக்கு திறமை குறைவா கூட இருக்கலாம், அவர் நேரம் ஒர்க் ஆகாம போயிருக்கலாம், அவருடைய ஃபார்முலா தம்பி இது இருந்த என்ன இல்லாம இருந்து மேரேஜ்ல இருந்தே அப்படிதான் சார் இருக்காரு, ஒரு லேசினஸா. புரியல, அவர்கிட்ட வேற பேட் ஹாபிட்ஸ் அந்த மாதிரி சிக்கல. பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் எதுவும் நீங்க யார்ட்ட சொல்லி எழுதிங்களா சார்? ஒய்ஃப் தான், அவ்வளவுதான் முடிச்சு. ரைட்டா? இப்போ ஒரு வேற என்ன சங்கடம் இருக்கிறது? அதிகம் சம்பாதிக்கிறனால சார் வீட்லயுமே வந்து நம்ம தான் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. அவங்க போட்டுட்டு அப்படியே சமைச்சிட்டு கிளம்பிடுறாங்க வேலைக்கு. அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த அடுப்படி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரெண்டு பேரும் சம்பாதிக்கணுங்கள வீட்டில் உள்ள வேலைகளை ஷேர் பண்ணி செய்கிறோம். அப்படி உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றும் மென்டாலிட்டியில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறேன். அது அவங்களுக்கு வேலை பலுவாக இருக்கும். டைம் ஆயிடுச்சு கிளம்பி போறாங்க, அவங்க சம்பாதிக்கவும் தானே செய்யறாங்க, அப்ப அதை பகிர்ந்துக்கு தானே வேணும். இதுல என்ன தப்பு இருக்கு? டிராவல் வந்து அவசரப்பட்டிய ஆம்பிஷனோட அப்படி படித்தேன். செல்ஃப் ரிலையண்ட்டாக நானே ஒர்க் போய் நானே படித்தேன். அதனால எனக்கு வந்து என்னடி இது இது வந்து ஒரு ஜாபா நான் பண்ணலை. என்னைய மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணுறேன். என்னோட மேரேஜ் கூட எல்லா செலவும் நானே போட்டு பண்ணேன். எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணினாங்க, பேரண்ட்ஸ் இல்லாமல் வளர்ந்தேன் நான். இதில் வந்து என்னுடைய மூணு ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, நீங்கள் வேலையை விட்டு சிவகங்கையில் போய் செட்டில் ஆகுது. ஆப்ஷன் இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. பி, வேலையை விடாமல் சிவகங்கையில் இருந்து கொண்டு தினந்தோறும் 200 கிலோமீட்டர் பயணம் செய்வது. ஆப்ஷன் சி, அந்த 3 பாத்திரங்களை நீங்கள் துலக்கி வைப்பது. ஆப்ஷன் சிஏ பார்த்தா ஆப்ஷன் என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? இப்ப பாப்பாவை கொஞ்சம் வளர்ந்துறனால அவளுக்கு தெரியுது, சரி அம்மா ஆபீஸ் போறான்ட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. அது நான் எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? சைன் பண்ணா அவர் ரொம்ப நீ சைன் பண்ணிட்டல சரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு. பேரண்ட்ஸ் ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நேச்சர்னு தானே இருக்கு, நான் போட்டா என்ன? நம்ம படிக்கல, நம்ம மக படிக்கிறது, நம்ம ஒரு அன்பு பாசத்தோட அம்மா பக்கம் சாய் தான். எப்பவுமே பொண்ணு வந்து அப்பா பக்கம் தான் சாய்வாங்க. இப்போ அம்மா பக்கம் சாயறதுனால கொஞ்சம் மன வருத்தமா வருது. நீங்க சொல்லலாம், போமா அப்பா ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க அப்படின்னு. அவர் சங்கடப்படுறாரு உங்களுக்கு தெரியுது தானே? தெரியுது சார், அவருக்கு புரியல சார். அவரு இத குணப்படுத்த முடியாதா டாக்டர்? சோஷியல் சயின்ஸ்னால என்னன்னு தெரியாது, அதே நாங்க படிச்சுதான் காட்டணும். அதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதனால தெரிஞ்ச பிள்ளைய கட்டினாரு. இல்லன்னா தப்பு இருக்கு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராஜ் நல்ல எண்ணம் தானே இது. ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்த உடனே சைன் பண்ணிடுவேன் சார். அவர் 1 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு சார். அது கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்க. என்ன ஏதுன்ட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உட்காந்து, சரி அதனால நான் வேகமா சைன் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு எழுத படிக்க தெரியாது, பட் மக படிப்பு நம்ம அது என்ன செய்யணும், நம்ம படிக்காத நம்ம படிக்க பேரு அவன் மார்க் எடுக்க பேரு நம்ம ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவ்வளவுதான், அதை பூரிப்பா பாப்பீங்க. ஆமா சார், அவ்வளவுதான். நீங்க ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ரஸ் கார்டு உங்க கையில கொடுத்தா நீங்க என்ன பாப்பீங்க சொல்லுங்களேன். நான் உண்மையை சொன்னேன் சார், நான் எதுவுமே 10th மேலே மார்க் எடுக்க மாட்டேன் சார். 9, 8 எல்லாத்துலையும் என் மகன் வந்து 9th 18 75 இப்படி எடுக்க பேர் நம்மளுக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சைன் பண்ணாதானே சார் லேட்டா நீங்க பண்றீங்க. ஒண்ணு அம்மா கொடுத்து 15 நிமிஷத்துல திரும்ப கேக்குறாங்களா? சார் நான் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்காது சார். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன் சார். நம்ம படிச்சு பெரிய ஆளுன்னு ஒரு ஆசை, படிப்பு இல்லை. இப்போ என் மகளை நான் அந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு டாட் ஆகணும் ஆசை இருக்கு. அவள் ஆசை தான், என் ஆசை எதுவும் கிடையாது. அவள் ஆசை நம்ம நிறைவேற்றணும். இப்போ என்னோட ஆசை என்னோட போயிட்டு 5 சப்ஜெக்ட் இருக்கு ரைட்டா, அதில் மார்க் எழுதிருக்காங்க. அது ஒரு அப்பங்கார 1 மணி நேரம் பார்க்குறானே, எப்படி பார்க்குறான்? பிடிச்சிருக்கு சார். 1 மணி நேரம் உட்காந்து ஏபிசிடி படிச்சிட்டு இருப்பேன் சார். ஓகே, அந்த லட்சுமி சிராமிக்ஸ் அந்த கிஃப்ட் எடுத்துவாங்க. சோலி முடிச்சு நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன், நிகழ்ச்சி நடக்கும்போதே கொடுக்குறேன். கொண்டாங்க. நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவர் இவர். அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? மார்க் கம்மினா இன்னும் நல்லா படிப்பாப்பா. உங்க அப்பா தோத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா ஒரு பெரிய வெற்றியாளர். சரியா? இல்ல அவர் பயப்பிடிச்சிட்டான். நிஜமாலே தோக்கல. சூப்பர். ஏன் அப்பா தோக்கல? அவர் எனக்காண்டி தான் எல்லாமே கஷ்டப்படுறாரு, தோக்கல. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராஜ் அவங்க சொந்தக்காரங்க இவங்களாம் உங்க அப்பாட்ட ஒன்றும் பெருசாவே பேசுறது இல்ல. அவங்களுக்கு நீ என்ன சொல்ல ஆசைப்படுற?
எங்க அப்பா கிட்ட பேசல, நானும் பேச மாட்டேன். எங்களுக்கு ஆள் இருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.